ஃபைசலு, கீபோர்டு ஒன்று வாங்கலான்னு இருக்கேன்டா. காசுக்கு எதாவது ஐடியா குடுறா. ஆமால்ல, நீயும் எத்தனை நாளைக்கு தான் ஃபோன்லேயே கீபோர்ட் ப்ளே பண்ணிட்டு இருப்ப? பேசாம வீட்ல சொல்லி ஒரு கீபோர்டு வாங்கிட வேண்டியதானே? ஆமாம், சொன்னோடனே வாங்கி கொடுத்துருவாங்க. நமக்கு தேவையானதை நாம தான்டா வாங்கிக்கணும். வேலைக்கு போயிட்டு தான்டா காசு ரெடி பண்ணணும். வேலைக்கு போகலான்னு சொன்னால் போய் படிக்கிற வேலையை பாருப்பாங்க. சரி நீங்கள் வாங்கி தாங்கன்னு வாங்கி தர மாட்டாங்க. ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுறது? சரி, அப்போ படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் தான் வாங்கணும். அது வரைக்கும் ஃபோன் தான். டேய் பாலை போடுறா. டேய் மழை வர்ற மாதிரி இருக்கு, இதான் லாஸ்ட் பால். டேய் உனக்கு இன்ஸ்டாவில் ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன் பாருடா. இதெல்லாம் நம்பாதடா. இதில் எவ்வளோ ஃபேக்லாம் இருக்குது. ஆனால் ஒரிஜினலும் இருக்குது தான். எது உண்மைன்னு பார்த்துக்கோ. டேய் ட்ரை பண்ணி பார்ப்போம்டா. வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரிஜினலாக இருந்தால் லக்கு தானே. என்னவோ பண்ணு போ. வைடா டே வைடா. From Litka, sir. மேம், இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஜாப் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? ஒர்க் எப்படி இருக்கும்? நான் ஒரு லிங்க் ஷேர் பண்றேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் டீடைல்ஸ்லாம் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்றேன். ஓகே மேம் தேங்க்யூ தேங்க்யூ. சொல்கிறா. டே ஒரு ஆன்லைன் ஜாப் பார்த்தேன்ல, 800 ருபீஸ் வரைக்கும் இப்போ வரைக்கும் வித்ட்ரா பண்ணியிருக்கேன். 500 ருபீஸ் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதான் நீ பண்ணுறியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன்டா. மொத்தமாக சுருட்டிட்டு போகிறாங்க பாரு. டே நான் உன்னை கம்பல் பண்ணலடா. உன்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்குறேன், பண்ணுறீனா பண்ணு, அவ்வளோதான். சரி பார்ப்போம்டா. வாடா, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். சரி, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தொலை. பண்ணி பார்ப்போம். ஏன் இந்த திடீர் மனமாற்றம்? ட்ரை பண்ணலாமேன்னு தான். சரி பண்ணுவோமா? ம். உன் மொபைல் கூட ஒரு நிமிஷம். இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அதை வந்து ஃபுல்லாக பாரு. அந்த ஆப் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லுவாங்க. பாரு, உனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது? ஊற்றி மூடிட்டாங்களா? டே இங்கே வாடா, இங்கே வா. எனக்கு அப்படி தான்டா வருது. இங்கே வா, மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். அப்போவே ஆப் ஓப்பன் ஆகுதான்னு. சரி, காசு போச்சு. இப்போ என்னடா பண்ணுறது? நான் பேசாமல் வீட்டில் சொல்லிட்டுமா? டே அமைதியாக இருடா. உங்கள் வீட்டுக்கு சொன்னால் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிடும். லூஸ் மாதிரி பண்ணிடாத. சரி, அப்போ என்னதான்டா பண்ணுறது இதுக்கு? டே உங்கள் அண்ணன் போலீஸ் தானே? ம், ஆமாம். சரி, அவர்கிட்ட இந்த நம்பரை கொடுத்து அவரோட லொக்கேஷன் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணி சொல்றியா? இதை கண்டுபிடிச்சி என்னடா பண்ண போகிற? டே நான் சொல்கிறத மட்டும் செய். ஏன் இதுக்கெல்லாம் தயவுசெய்து கேள்வி கேட்காத. பணம் வேணும்னா. சரி, இரு, கேட்டு பார்க்குறேன். சொல்லு ப்ரோ, எப்படி இருக்க? ஏதோ இருக்கேன்டா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? என்ன சொல்லு. நான் ஒரு நம்பர் சொல்கிறேன். அது யார், லொக்கேஷன் எங்கன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்கிறியா? இரு. 93 ஏதாச்சும் பஞ்சாயத்தா? அது ஒன்றும் இல்லடா. நான் அப்புறம் சொல்கிறேன், அதை பொறுமையா. செக் பண்ணிட்டியா? இருடா, உன் அவசரத்துக்கு வருமா?
என்னடா உன் நம்பரை அமுச்சு விட்டு விளாண்டுட்டு இருக்கியா? என்னடா சொல்ற? ஏன் நம்பரா? டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கேன் பாரு. என்னாச்சுடா? பாரு. என்னடா உன் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணியிருக்காரு? நான் அனுப்புன நம்பருக்கு அந்த டீடைல்ஸ் தான் காட்டுதான்டா. உன் டீட்டெயில்ஸ் தான் காட்டுதா? இவங்களை எப்பட்றா பிடிக்கிறது? ஹலோ, டேய் ஜிபேல 100 இருந்தா அனுப்பிவிட்றா. இப்பயே வாடா. இப்பயே வேணுமா? ஆமாண்டா. சரி ஓகேடா, சென்ட் பண்ணுறேன். டேய், நம்ம அந்த ஜிபேல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணோம்ல, ஆமா. அந்த அக்கௌண்ட் நம்பரோட அக்கௌண்ட் ஹோல்டரை செக் பண்ண முடியுமா? அவரோட லொக்கேஷனை கண்டுபிடிக்க முடியுமா? இது கூட நல்ல ஐடியாவா தானே இருக்கு. இதை கூட உங்கள் அண்ணன்ட்ட ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறியா ப்ளீஸ்டா? சரி இருடா, கேட்டு சொல்றேன். டேய், எனக்கு இன்னொரு ஹெல்ப்டா. சொல்லு என்ன? நான் அனுப்புன அதே நம்பரோட அக்கௌண்ட் ஹோல்டர் மட்டும் கொஞ்சம் யாருன்னு பார்த்து சொல்றியா? சரி இரு. கொஞ்சம் சீக்கிரம்டா. டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணியிருக்கேன். ஆ. நேம் பரணி. பரணியா? பரணியா? சரி ஓகே, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். பேசுனது ஒரு லேடி தான், ஆனால் உங்கள் அண்ணன் பரணின்னு சொல்கிறாரு. பேசாம பேங்க் பிரான்ச்சுக்கே கால் பண்ணி கேட்டுருவோமா? டேய், நம்ம பிரான்ச்சுக்கு கால் பண்ணால் இப்போ டீட்டெயில் சொல்ல மாட்டாங்கடா. பேசாமல் லாஸ்ட் ஒன் டைம் உங்கள் அண்ணனுக்கு இன்னொரு தடவை கால் பண்ணி அந்த பேங்க் பிரான்ச்சிட்ட கால் பண்ணி டீட்டெயில்ஸ் மட்டும் வாங்கி தர சொல்லு. என்னது? இதுக்கு மேலே கால் ஏய், அவன் பண்ண கத்துவான்டா. வேற வழி இல்லை, நம்ம கேட்டால் இவங்க டீட்டெயில்ஸ் தர மாட்டாங்க. லாஸ்ட் டைம், இதுக்கு மேலே பண்ண வேண்டாம். டேய், கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப்டா. சொல்லி தொலை. அந்த பேங்க் பிரான்ச்சுக்கு கால் பண்ணி எனக்கு கொஞ்சம் அந்த அட்ரஸ் டீடைல் மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுறா. கேட்டு கூப்பிடுறேன் இரு. சொல்றா. டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பியிருக்கேன், ஆளை விடுங்க. அவ்வளோதான்டா, ரொம்ப தேங்க்ஸ்டா. இப்போ ஏன்டா எவ்வளவு கால் பண்ற? மாற்றி கால் பண்ணிட்டீங்க போல, ஆச்சரியமாக இருக்கு. அதெல்லாம் இல்லை, கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். நான் உனக்கு ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணியிருக்கேன் பாரேன். அது அது அந்த அட்ரஸ் கொஞ்சம் பாரு. ஆமாம். ஏன்? இல்லை, அது உங்கள் சித்தி வீட்டில் இருக்க பக்கத்தில் இருக்க வீடு தானே? அந்த வீட்டில் யாராக இருக்காங்க தெரியுமா? ஜென்ஸ் தான் 4 பேர் இருக்காங்க, சரியாக தெரியல. ம், அதுக்கு தான் கூப்பிட்டேன். சரி ஓகே, பாய். ஓகே பாய். ஃபைசல், ம். நாளைக்கு போகிறோம். போயிட்டு அவன்கிட்ட பணத்தை வாங்குறோம். அப்புறம் கேட்டல அவ சொன்னத. 4 பேராம். போனா திரும்பி வர்றது கஷ்டம்தான். டேய், இதுக்கெல்லாம் பயந்தா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம போய் அங்கே எங்கேயும் நடக்குதுன்னா தெரிஞ்சுட்டு வரலாம். டேய் நிறுத்துடா, எனக்கு பணம் போனா போயிட்டு போகுது, நான் போறேன். டேய், சொல்கிறதே கேளுடா. டேய், ஒரு நிமிஷம்டா. என்னடா இன்னும் கிளம்பலையா? நேத்தி தான் வரலன்னு சொல்லிட்டு போனேன். என்ன பண்றது, உன் கூட பழகின பாவத்துக்கு வந்து தொலைக்கிறேன். உன்ன எதுவும் போட்டாங்கண்ணா? சரி ஓகே, நான் டீ முடிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். நீ வண்டி மட்டும் எடுத்து வச்சிடுறியா? ஓகே. ம் வரம்பா. என்ன போமா? வாடா போலாம். தம்பி யோகா, படம் பார்த்துட்டு கால் பண்ணு. சரிப்பா, முடிச்சுட்டு கால் பண்ணுறேன்ப்பா. சரி வரேன் போ. இந்த லொக்கேஷனை காட்டுது. இங்கே தான்டா காட்டுது. நீ போ, அப்படி போ, நான் வரேன்.
இந்த நம்பர் தான்டா காட்டுது. இந்த நம்பர் தான் போட்டிருக்கு. வேணா தட்டி பாரு. யாரா நீங்கள்? பரணின்றவங்க வீடு. பரணியெல்லாம் யாரும் இல்லை. இல்லை சார், ஆ இந்த நேம் தான் போட்டிருக்கு. அப்போல்லாம் யாரும் இல்லை. பத்தா எங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? எங்கள் 2 பேத்துக்கும் லிட்ஸ்கால இருந்த காசு வேணும், 2 பேருக்குமே. காசா? தரலன்னா என்னடா பண்ணுவீங்க? அதாவது நான் உன்னோட உன்னோட மொத்த ஜாதகமும் இப்போ எங்கள் கையில் தான் இருக்கு. இதை எடுத்துட்டு போலீஸ்ட்ட போனால் என்ன ஆகும்னு தெரியும்ல. இந்த ஆப்பை பற்றி ஃபுல்லாக நான் தெரிஞ்சு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வச்சு நான் எங்கே வேணால் எடுத்துகிட்டு போக முடியும். 2 நிமிஷம் இரு. சொல்லு என்ன? எங்கடா கமலேஷ்? ஏன் என்னாச்சு? ஒரு சின்ன பிரச்சனைடா. இதே வேலையாக போச்சுடா. சொல்லு. லிஸ்காலேருந்து பணத்தை இருந்துட்டோன்னு 2 பேர் வந்து நிற்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. போலீஸ்ட்ட போயிடுவோன்னு மிரட்டுறாங்க. எத்தனை வயசு இருக்கும்? ஒரு 20லேருந்து 25 வயசு இருக்கும். சரக்கு கை மாறுற நேரம். இந்நேரத்தில் போய் 7:30 எழுத்து வச்சுருக்கீங்க. அவங்க ஃபோட்டோ டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு அனுப்பிவிடு. இப்போ பணம் கொடுத்துரு, பின்னாடி போய் முடிச்சிடலாம். இனிமேல் உங்களை இந்த ஏரியாவிலே பார்க்கக்கூடாது. இடத்த காலி பண்ணு. டேய் புறா, டேய் என்னடா பண்ற? டேய் கதவு சத்ரா. என்னடா? இந்த கட்சிக்கு தான் என்னை காலையிலே வர சொன்னியா? என்னடா இது? அவன் பர்சனல் லேப்டாப் போல இருக்குடா. இதில் உள்ள டேட்டாஸ்லாம் நம்ம ஏற்றிக்கலாம். ஏன்டா இப்படி பண்றீங்க? இதனால என்ன உங்களுக்கு? தேவையில்லாமல் பேசாமல் கட்டாக விட்டுடுங்க. தேவையில்லாம பேசுறேனா? பணத்தில் இருக்கிறவங்க உனக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கா? என்னடா பணத்தை இழந்துட்டீங்க? இது மாதிரி வந்து நிற்கனா எத்தனையோ பேர் வந்துட்டு இருக்கணும். எப்படியும் நீ ட்ராக் பண்ணி வந்துட்டீங்க. ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட பேசுன ஒரு பொண்ணுன்னு நினச்சிட்டு இருப்பேன். அதுவே நாங்களே வாய்ஸ் சேஞ்சர் மூலியமாக பேசுனது தான். நீங்கள் ரெஃபரல் இங்கே அனுப்புவீங்களா? அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்துடும். நானாக யாரையும் வச்சுக்கலையே, உன் ஆசைக்காண்டி நீ பண்ணுற. அது தப்பு இல்லை. உன் தேவைக்கு யூஸ் பண்ணும்போது நான் என் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். உனக்கு ஏற்ற மாதிரி நீ யூஸ் பண்ணுறேன், எனக்கு ஏற்ற மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். இப்போல்லாம் யாரும் நேரில் திட்டு பண்ணுறதில்லடா. ஆன்லைன் ஸ்கேம் தான் அதிகம். உன்கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரத்தில் கூட இப்போ கூட எத்தனையோ பேர் ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுடா. கட் அவுத்து விடுங்கடா. டேய் ஓடுறா ஓடுறா. டேய் கதவு சாத்துறா டேய். சொல்டா. வந்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, செத்தான் அவன், நான் பார்த்துக்கிறேன்.
செத்தான்டா. அவனை வர சொல்லு.